ஹாய். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல இதுவரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலா பேசிக்ஸ் பார்ட் இப்ப பார்த்துட்டுருக்கோம். டேட்டா டைப்ஸ் அண்ட் வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். டேட்டா டைப்ஸ்க்கு நான் ஒரு சார்ட் ஒண்ணு உங்களுக்கு ஒரு டயகிராம்ல போட்டு, அது எது எது இந்த நம்பர்ஸ்க்குள்ள என்ன வரும், தென் சீக்வென்ஸ்க்குள்ள என்ன வரும், மேப்பிங்ல என்ன வரும் அப்படின்ற மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சாச்சு. அதுல ஒரு ஓவர்வியூ குடுத்தாச்சு. இன்ட், ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டுப்பிள் இது எல்லாத்துக்குமே ஒரு ஓவர்வியூ குடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பேசிக்ஸ்ல பாதிக்கு மேல கவர் பண்ணிட்டோம். இப்போ அ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், கமாண்ட்ஸ், ஆப்பரேட்டர்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ பேசிக்ஸ் முடிஞ்சிரும். ஸோ இந்த வீடியோ ஆர் அனதர் வீடியோவோட நம்ம அந்த பேசிக்ஸ் பார்ட்ட ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பிரஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே? ஓகே. ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லப்பா. இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ். ஓகே? காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள். ஸோ இது ஒரு கீ பாயிண்ட் தான். அதனால நான் எழுதி போடுறேன். காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள். ஓகே? இட் ரெப்ரசன்ட்ஸ் a வேல்யூ. ஓகேவா? இதுல ஒண்ணும் கிடையாது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இத வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a + 5 அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே? இட் இஸ் an எக்ஸ்பிரஷன். ஸோ இது என்ன பண்ணும்? இத வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஏவோட வேல்யூ என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஏவோட வேல்யூவ பொறுத்து தான் நமக்கு ஆன்சர்ஸ் என்ன ஆகும்? டிஸ்ப்ளே ஆகும். ஓகே? ஸோ அப்படி இல்லையா? நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன். பி கிரேட்டர் தென் 5 ஆன்னு எனக்கு செக் பண்ணி, அதுக்கு கீழ நான் குடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாம் அது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆன் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து ஒரு வேல்யூஸ ரெப்ரசன்ட் பண்ணும். அவ்வளதான். ஸோ பி கிரேட்டர் தென் 5 அப்படின்னா, பி இஸ் லார்ஜ். ஆமாவா? பியோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பா லார்ஜா தான் இருக்கும். ஓகே? ஸோ இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எக்ஸ்பிரஷன்னு சொல்றோம். இதுல இந்த சிம்பிள்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பிரஷன பொறுத்தவரைக்கும் சிம்பிளோட காம்பினேஷனோட கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவே இப்ப நான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் எதெல்லாம் சொல்லுவேன்? இப்ப இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு ஆர்டர் குடுக்குற மாதிரி. நீ இத செய்யணும் அப்படின்னு சொல்ற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரிண்ட் ஹெலோ அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணணும்? ஹெலோ அப்படின்ற வேர்ட பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். நம்ம படிக்கும்போது நம்ம இப்படிதான் படிச்சிருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், ஃபார்ங்கிறது ஒரு லூப்பு, இஃப்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படி நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா, ஃபால்ஸான்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி ஃபர்தரா எனக்கு நான் என்ன குடுக்குறேனோ அந்த ஒர்க்க வந்து அது கம்ப்ளீட் பண்ணி குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது? நமக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? வெறுமனே நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. வித் சிம்பிள் காம்பினேஷனோட நமக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் அந்த வேல்யூவ கால்குலேட் பண்ணி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட குடுக்கும்போது, அது கண்டிஷன செக் பண்ணி, அது டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் வந்து ட்ரூவா, ஃபால்ஸான்றத பொறுத்து, அது என்ன ஆக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஆக்ஷன் 1ஆ, ஆக்ஷன் 2ஆ, ஆக்ஷன் 3ஆ அப்படின்ற மாதிரி அது பண்ணும். இங்க வந்து எந்த வேல்யூவும் இது ரெப்ரசன்ட் பண்ணாது. இது ஜஸ்ட் என்ன என்ன ஸ்டெப்ப வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல ஸ்டெப் 1 வந்து நம்ம இப்போ இந்த அக்கார்டிங் டூ த ஸ்டேட்மெண்ட் இது வந்து எந்த ஸ்டெப்ப எடுத்து எவால்வேட் பண்ணி நமக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணணும். அப்படின்ற மாரி ஒரு புரோகிராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அத வந்து ப்ராப்பரா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இத பண்ணணும்.
இத பண்ணக்கூடாது. இது ட்ரூவா இருந்தா இத பண்ணணும். இது ஃபால்ஸா இருந்தா இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குடுக்குற ஒரு ப்ரோகிராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னு சொல்றோம்? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இங்க ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பிரஷன்ல வந்து வேல்யூவ ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸ்டேட்மெண்ட்ல வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணும். மே ஆர் மே நாட் அப்படிதான் சொல்லுவோம். அதோட வேல்யூ ரிசல்ட்ட பொறுத்து. இஃப் பி கிரேட்டர் தென் 5 அப்படின்னு குடுத்துட்டு, நான் இங்க ஏதாவது ஒரு வேல்யூவ கால்குலேட் பண்ணி குடுக்கணும்னு சொன்னேன்னா, கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்ட அது செக் பண்ணி, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அது வேல்யூ தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நாம கேட்கும்போது, அது வேல்யூவ தான் ரெப்ரசன்ட் பண்ணி குடுக்கும். அதனால அது மே ஆர் மே நாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இட் மே ரெப்ரசன்ட் ஆர் மே நாட் ரெப்ரசன்ட் அ வேல்யூ. ஓகே. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷனுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ தென் இப்போ கமாண்ட்ஸ் பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங்ல நாம ப்ரோக்ராம் பண்ணும்போது சப்போஸ் இந்த லைன் என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னு நியர்பை நம்ம வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ இல்லையா? அந்த ப்ரோக்ராம வேற யாராவது ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன குடுக்குறோம்? கமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்க்ளூட் பண்றோம் ப்ரோக்ராம்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பைத்தான் இன்டர்பிரிட்டர் அண்ட் இன்டராக்டிவ் மோட் பார்க்கும்போதே நான் சொன்னேன். இன்டர்பிரிட்டர் மோடுக்கும், ஸ்கிரிப்ட் மோடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இன்டர்பிரிட்டர் மோட்ல ஒர்க் பண்ணும்போது, நம்மளால கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஜஸ்ட் ஒன் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுப்போம். அது இம்மீடியேட்டா அத ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் அது பண்ணுமே தவிர, நம்ம கமாண்ட்ஸோட நம்ம ஒரு ப்ரோகிராம் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது, நமக்கு எப்பவுமே பெஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் மோடு தான். ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளால வித் கமாண்ட்ஸோட எந்த ப்ரோகிராமிங்கும் நம்ம எழுத முடியாது. அட் த சேம் டைம் எழுதுன ப்ரோகிராம சேவ் பண்ணவும் முடியாது. பட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படி கிடையாது. நம்மளால சேவ் பண்ணிக்கவும் முடியும். வித் கமாண்ட்ஸோட ஒர்க் அவுட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நாம இங்க ஒரு 1 லைன்ல நான் வந்து கமாண்ட் குடுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம்? நான் இங்க யூஸ் பண்றது ஹாஷ் சிம்பல். ஓகேவா? ஸோ ஹாஷ் இன்க்ளூட் அப்படின்னு ப்ரோகிராம் எழுதியிருப்போம் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே சிம்பல் தான் இங்க நாம கமாண்ட் குடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். இந்த சிம்பல்க்கு நேம் வந்து பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஹேஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நாம மோஸ்ட்லி ஹேஷ் சொல்லி தான் நம்ம பழக்கப்பட்டுருப்போம். ஏன்னா சி ஆகட்டும், சி பிளஸ் பிளஸ் ஆகட்டும், நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதும்போது ஹேஷ் இன்க்ளூட் iostream.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதி, நாம அது நம்ம மைண்ட்ல அது ஃபர்ஸ்ட் லைனே அந்த ஹேஷ் இல்லாம ஸ்டார்ட்டே ஆகாது சி பிளஸ் பிளஸ்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க கமாண்ட்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு அந்த ஹேஷ் சிம்பிள் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? ஸோ நான் 1 லைன் கமாண்ட் குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி குடுத்துட்டு, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு மோர் தென் 1 லைன் இருக்கு. ஓகே. இப்போ 2, 3 லைன் நான் குடுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்க முடிச்சுட்டேன். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பைத்தான் புரோகிராமிங் அப்படி குடுக்கலாம். மோர் தென் 1 லைன்ஸ்க்கு மல்டிபிளா நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியும் குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் எ மினிட். ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ சிங்கிள் லைன் குடுக்கும்போது
ஹேஷ் யூஸ் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, அது சிங்கிள் லைன். ஓகே. ஸோ மோர் தென் 1 லைன் குடுக்கணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஸ்டார்ட்டிங்ல அது ஒரு பேராகிராஃப் தான். பட் எப்படியோ நம்ம ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து தான் ஆகணும். அந்த நெக்ஸ்ட் லைனோட ஸ்டார்ட்டிங்ல அகைன் நீங்க ஹேஷ் சிம்பல் குடுத்து, குடுத்து நீங்க எத்தன லைன்ஸ் வேணாலும் ஒரு பேராகிராஃப நீங்க குடுத்துக்கலாம் கமெண்ட்ஸ்க்கு. சப்போஸ் இது இல்லாம வேற என்ன வே இருக்கு அப்படின்னா, 3 சிங்கிள் கோட்ஸ். ஓகே. அதாவது ட்ரிபிள் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ட்ரிபிள் கோட்ஸ குடுத்து, நீங்க உங்களோட எத்தன லைன்ஸ் வேணாலும் குடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டாலே போதும். ட்ரிபிள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் ஆனாலே, அதுக்கு மேல இருக்கிற எல்லாமே அத கமெண்ட்ஸா மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? இது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 டிஃபரண்டான விஷயம். ஒண்ணு ஒவ்வொரு லைன் ஸ்டார்ட் ஆகும்போதும் நம்ம ஹேஷ் சிம்பல் குடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ட்ரிபிள் கோட்ஸ் குடுத்து அந்த கமாண்ட்ஸ வந்து நம்ம எத்தன லைன்ஸ் வருதோ, அத்தன லைன்ஸ் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி, இங்க எத்தன லைன்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த 2 விஷயம் தான் மெயினா கமாண்ட்ஸ்ல நம்ம பைத்தான் புரோகிராமிங் பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் நீங்க இது நம்ம பைத்தான் புரோகிராமிங் பத்தி கம்ப்ளீட்டா தெரியணும் அப்படின்னா, இண்டென்டேஷன் பத்தியும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இருந்தாலும் அத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்க கீ பாயிண்ட்ஸ் எழுதும்போது இந்த வார்த்தைய கண்டிப்பா மிஸ் பண்ணாம எழுதிக்கோங்க. இண்டென்டேஷன். ஒரு புரோகிராம் நாம எழுதும்போது, பர்ட்டிகுலரா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போதோ, இல்ல எல்ஸ் பார்ட் குடுக்கும்போதோ, நாம கண்டிப்பா இண்டென்டேஷன் ஃபார்ம் பண்ணி தான் நாம குடுத்தாகணும். அத ஃபாலோ பண்ணல அப்டின்னா, எவ்ளோ கரெக்ட்டா, அக்யூரேட்டா நம்ம சிம்பல்ஸ் யூஸ் பண்ணி, கோட்ஸ் யூஸ் பண்ணி புரோகிராம் குடுத்திருந்தாலும், எரர் தான் ஷோ பண்ணும். தட் எரர் நேம் இஸ் இண்டென்டேஷன் எரர். ஓகேவா? ஸோ இண்டென்டேஷன் அப்டின்றது வந்து ஆ ஒரு இது சி பிளஸ் பிளஸ்ல நாம அந்த வார்த்தைய படிச்சிருக்க மாட்டோம். இது வந்து பைத்தான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு கோட் இருக்கு இல்லையா? இது வந்து கோடிங்ஸ டிஃபர் பண்ணி காமிக்கும் நமக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கோட். அதாவது பிளாக்ஸ் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு குடுக்குறேன். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா, இப்ப இத நம்ம வந்து ஏவோட வேல்யூ பிக்கும், பியோட வேல்யூ ஏக்கும் என்ன பண்ணுவோம்? அசைன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பியோட வேல்யூவ டீல செட் பண்ணிக்கிறேன். தென் டீல செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பி ஃப்ரீயா இருக்குமா? ஸோ நான் ஏவோட வேல்யூவ பிக்கு செட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? டீயோட வேல்யூவ ஏல செட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த 3 விஷயம் நடக்குதா? இங்க பாருங்க. இது இங்க ஸ்டார்ட் ஆகுது. இது இது சேமா இது மட்டும் ஒரு செட் ஆஃப் பிளாக். ஆமாவா? ஸோ நமக்கு கிளியரா தெரியுது. இது ஒரு ஃபங்ஷன். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ட டெஸ்ட் பண்றாங்க. அது டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து கீழ இருக்கு. அத ப்ராசஸ் பண்றாங்க. இந்த மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இங்க என்ன பண்றாங்க? ஆ இன்டென்டேஷன் யூஸ் பண்றாங்க. சப்போஸ் நான் எல்ஸ் இப்ப யூஸ் பண்ணேன்னா, இது எங்க வரும் எல்ஸ் பார்ட்டுன்னு கேட்டீங்கன்னா, இஃப் எங்க இருக்கோ, சேம் அதுக்கு நேரா தான் எல்ஸ் பார்ட் வரும். ஓகே. ஸோ நான் இப்ப இங்க எல்ஸ் பார்ட்ல என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, ஏவோட வேல்யூவ ஆ ஓகே. ஏ வந்து நான் 2 முறை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்டின்னு குடுத்துர்றேன். அவ்வளதான் முடிஞ்சிருச்சு. இல்ல இன்னொரு கண்டிஷன் குடுக்கணும். பி + 10 இப்டி குடுக்குறேன். ஓகே. ஸோ இது சாரி இதுவும் கொஞ்சம் மூவ் ஆயி இந்த ப்ளாக்கும் வந்து எல்ஸ் பார்ட் வரும்போது, அது இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகி வரும். அத நான் டிஃபரெண்ட்டா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஏற்கனவே இருந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ட விட எல்ஸ் பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணும். இங்க சிங்கிள் டேப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் டேப்க்கு அப்புறம் இன்னொரு டேப் யூஸ் பண்ணி, இப்போ இதுக்கான ஆன்சர் A = A × 2 ஆர் B = B + 10 இந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு செட் ஆஃப் பிளாக்குக்கும் ஒவ்வொரு இன்டென்டேஷன் இது வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்.
ஓகே. ஸோ இவ்வளோதான். இன்டென்டேஷன் தெரிஞ்சாச்சு, கமெண்ட்ஸ் தெரிஞ்சாச்சு. எக்ஸ்பிரஷன்னா என்ன? இது வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணும். காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும் கண்டிப்பா. பட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணி அதுக்கு அக்கார்டிங்காக கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எவால்வேட் பண்ணி கொடுக்கும். அங்கே வேல்யூஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இட் மே ஆர் மே நாட் ரெப்ரசன்ட் எ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் பார்த்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். ஆப்ரேட்டர்ஸ், ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதுதான் நம்மளோட பேசிக்கில் இப்போ பெண்டிங் இருக்க டாபிக். இப்போ வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் சிம்பிள். அது வந்து ஒரு மெமரியோட நேம், மெமரி லொக்கேஷனோட நேம், அவ்வளோதான். அதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா ஏன்ற வேரியபிளுக்கு நான் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். ஆமாவா? இப்போ இந்த ஏ அப்படின்றது 10ன்னு கொடுக்கும்போது என்னவாயிடும்? 10ன்றது என்னது? நியூமரிக் வேல்யூ. இன்டிஜர் நம்பர் தானே, நியூமரிக் வேல்யூ, அவ்வளோதான். ஆமா. இந்த 10 அப்படின்ற வேல்யூ எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்படி இல்ல. நான் ஏதாவது ஒரு நேம் குடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 குடுத்தாச்சா? ஸோ ஸ்டூடண்ட் நேம் ஏ 10 அப்படின்றது கிளாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. அவனோட கிளாஸ் வந்து 10. ஓகே. ரோல் நம்பர்ன்னு வச்சுப்போமா? ரோல் நம்பர் 10. ஸ்டூடண்ட் நேம் வந்து என்ன குடுக்கலாம்? ஆப்பிள்னு குடுப்போம். ஓகே. ஸோ அடுத்தது நான் என்ன குடுக்குறேன்? ரோல் நம்பர் குடுத்தாச்சு, ஸ்டூடெண்ட்டோட நேம் குடுத்தாச்சு, அவனோட ஏஜ். ஸோ ஆப்பிளோட ஏஜ் வந்து 15 எப்படின்னு குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். ஆமாவா? ஸோ இங்க என்ன சொல்றோம்? வேரியபிள்ஸ் அப்படின்றது ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து லேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லேபிள் அப்படின்னா நம்ம என்ன நம்ம லேபிளில் என்ன இருக்கும்? நம்ம யூஸ்வலாக நம்ம புக்ஸில் லேபிள்ஸ் இருக்கும்ல, அதில் என்னெல்லாம் இருக்கும்? நேமில் நம்ம எழுதுவோம், கிளாஸ் இருக்கும், செக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி அதில் வேரியபிள்ஸ் கொடுத்து அதுக்கு வேல்யூஸை என்டர் பண்ண சொல்வது இருக்கும். இதுதான் லேபிள் இல்லையா? அதே சேம் தான் இங்கே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? பட் இங்கே நம்ம பைத்தான்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ எப்படி இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன். அப்போ 15 வந்து ஏஜ்ல இருக்கும். ஓகே ஃபைன். திரும்பவும் நான் ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏஜ்குள்ள போய் பார்த்தா 20 தான் இருக்கும். அங்க வந்து 15 இருக்காது. ஸோ இப்படி நம்ம அசைன் பண்ணும்போது, இப்போ கண்டெய்னர்னா என்ன? நம்ம என்ன வேல்யூஸ் குடுத்தாலும், என்ன வேல்யூ அசைன் பண்ண குடுக்குறோமோ, அது அந்த கண்டெய்னர்ல இருக்கணும். இல்லையா? பட் இங்க என்ன ஆயிடும்? ஓவர் ரைட் ஆயிடும். ஓகே. ஸோ இது வந்து ஆ இந்த இடத்துல பைத்தான பொறுத்தவரைக்கும், இங்க ஓவர் ரைட் ஆயிட்டு, அது என்னவா மாறிடும் அப்படின்னா, லாஸ்ட்டா ரீசென்ட்டா நம்ம என்ன குடுத்துருக்கோமோ, அந்த கன்டென்ட்ட அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆ நம்ம அந்த லொக்கேஷன் இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ ஏஜ் அப்படின்ற லொக்கேஷன்ல இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 தான் இருக்கும், 15 இருக்காது. ஓகே. இந்த லொக்கேஷன் வந்து சேம் தான். ஆனா அதோட கன்டென்ட் மட்டும் தான் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். லொக்கேஷன் இங்க ஏஜ்னா 2 ஏஜ் இருக்காது. இங்க ஒரு ஏஜ் 15, இன்னொரு ஏஜ் 20 அப்படி ஆகாது. ஒன்ஸ் நாம ஒரு நேம் அசைன் பண்ணிட்டா அந்த நேம்க்கு இங்க ஓப்பன் ஆயிடும். அதுல நாம லாஸ்ட்டா என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அந்த வேல்யூ அங்க சேஞ்ச் ஆயிட்டு இருக்குமோ தவிர, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூஸ் குடுத்துருந்தோமோ, அத நம்மளால அங்க அக்செப்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால இத வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அங்க வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆஃப் அன் ஆ.
முன்னாடி குடுத்த வேல்யூஸ்லாம் நம்மளால அங்க எடுத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பைத்தான பொறுத்தவரைக்கும் மத்த லாங்குவேஜ் மாதிரி இத ஸ்டோரேஜ் கண்டெய்னரா தான் வேரியபிள்ஸ யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இல்லாம, நாம இந்த ஒரு வேரியபிள்க்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா பைத்தான்ல மல்டிபிள் வேரியபிள்ஸும் குடுத்து, அதுக்கு ஈக்குவலான மல்டிபிள் வேல்யூஸும் அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், A ஈக்குவல் டூ B ஈக்குவல் டூ C ஈக்குவல் டூ 100 அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கும்? Aக்கும் 100, Bக்கும் 100, Cக்கும் 100ன்னு எடுத்துக்குவோம். நாம இந்த மாரி தனித்தனியா குடுக்க தேவையே இல்ல. இந்த மாதிரி காமனா ஈக்குவல் டூ குடுத்து நம்மளால அசைன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லையா, ஒவ்வொன்னுக்கும் வேற வேற வேல்யூ குடுக்கணும். இப்ப A, B, Cக்கு 100, 200, 300 குடுக்கணும் அப்படின்னா, A, B, C ஈக்குவல் டூ 100, 200, 300 இப்படி குடுக்கும்போது இது எப்படி எடுத்துக்கும்? Aக்கு 100, Bக்கு 200, Cக்கு 300ன்னு இது எடுத்துக்கும். ஓகேவா? இதுல இவ்ளோ வேல்யூஸ் வந்து டிஃபரா இருக்கு. இப்படியும் இல்ல, நான் வேற மாதிரி இன்னும் எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, இப்போ A, B, C இஸ் ஈக்குவல் டூ இப்ப நான் ஒரு 3 வேல்யூ குடுக்குறேன். 3, 5, 10 இப்படி 3 வேல்யூ குடுக்குறேன். இப்ப A ஓட வேல்யூ 3, B யோட வேல்யூ 5, C யோட வேல்யூ 10 ஓகேவா? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிட்டேன். எல்லா வேரியபிள்ஸ்க்கும் எல்லா வேல்யூஸும் அசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் இங்க ஒரு அ 1 லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கப் போறேன். என்ன அப்படின்னா, B, C, A நான் அப்படியே ஒரு ரிவர்ஸ்ல கொஞ்சம் உல்டா பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கப் போறேன். என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு Bல Aவோட வேல்யூவோட 1 ஆட் பண்ணி இருக்கணும். தென் Cல Bல என்ன வேல்யூவோ அதோட 2 ஆட் பண்ணி இருக்கணும். தென் Aல Cல என்ன வேல்யூவோ அதோட -1 இருக்கணும் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி குடுத்துட்டு லாஸ்ட்டா பிரின்ட் A, B, C இப்படி குடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்றது இங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிக்கலாமா? Aக்கு 3, Bக்கு 5, Cக்கு 10 இதுதானே அதுக்கான வேல்யூ. இப்ப நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து தான் எப்பவுமே எவாலுவேட் பண்ணும். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எவாலுவேட் பண்ணும்போது, இப்ப நான் குடுக்குறேன் பாருங்க. அதுல நாம லாஸ்ட்டா என்ன இருக்கு? C-1. C யோட வேல்யூ என்ன? 10. அப்போ 10 - 1. தென் B யோட வேல்யூ என்ன? 5ஆ? 5 + 2. தென் A + 1. A வோட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 + 1. இப்ப எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும் இங்க? 4, 7, 9. இப்ப இது வந்து இது எதோட வேல்யூ? A வோட வேல்யூ வந்து 5 + 2 அப்படின்றது C. 3 + 1 அப்படின்றது B. 10 - 1 அப்படிங்கிறது A. இப்ப நாம பிரின்ட் ஏபிசின்னு குடுத்திருக்கும்போது, என்னோட அவுட்புட் என்னவா டிஸ்ப்ளே ஆகும்? A வோட வேல்யூ 9, B யோட வேல்யூ 4, C யோட வேல்யூ 7. இதுதான் நம்மளோட அவுட்புட். இந்த மாதிரியும் அது கால்குலேட் பண்ணி குடுக்கும். கால்குலேட் பண்ணும்போது மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரே லைன்ல குடுத்துருக்கோம்னா, ரைட் சைட்ல இருந்து எடுத்துட்டு நமக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? அவ்வளதான். இந்த மாதிரி கூட நம்மளால வேரியபிள்ஸ் அசைன் பண்ணி குடுக்க முடியும். இங்க வேரியபிள அசைனே பண்ணாம ஸ்ட்ரெய்ட்டா பிரிண்ட்ன்னு குடுத்தா என்ன எரர்? இத நான் உங்களுக்கு வந்து கொஸ்டினா குடுக்குறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் எந்த வேல்யூ எந்த வேரியபிள்க்கு அசைன் பண்ணல. இப்போ இங்க நான் ஸ்ட்ரெய்ட்டா பிரின்ட் இசட்ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, இதோட அவுட்புட் என்ன? இது ஒன் ஆஃப் த எரர். அது என்ன எரர்? அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ
வேரியபிள் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அது எப்படியெல்லாம் குடுக்கலாம். சிங்கிள் வேல்யூவ எப்படி நெறைய வேரியபிள்க்கு அசைன் பண்ணலாம். இல்ல மல்டிபிள் வேல்யூஸ மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு எப்படி அசைன் பண்ணலாம். தென் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி மல்டிபிள் வேரியபிள்ஸ அக்சஸ் பண்ணி, அத கால்குலேட் பண்ணி அவுட்புட்ட டிஸ்ப்ளே பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ பைத்தான்ல டைனமிக் டைப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. நான் இப்ப அத சொல்லிர்றேன். ஏன்னா இப்ப ஆப்பரேட்டர் எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு தனியாவே ஒரு வீடியோ தேவைப்படும். ஸோ இந்த வீடியோல நான் அந்த டைனமிக் டைப்பிங்னா என்ன? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து டைனமிக் டைப்பிங் பைத்தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து x = 10ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு நான் இப்போ பிரிண்ட் x குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? 10ன்னு அவுட்புட் பிரிண்ட் ஆகுமா? அட் த சேம் டைம் இப்ப நான் உடனே xக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துர்றேன். குடுத்துட்டு இப்ப நான் பிரிண்ட் x குடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும்? ஹலோ தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நாம ஒரு விஷயத்த எத்தன முறை வேணாலும், எத்தன டைம் வேணாலும் டிஃபரெண்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அசைன் பண்ணேன். இன்டிஜர் அவுட்புட் கிடைச்சது. அடுத்தது ஸ்ட்ரிங் அசைன் பண்றேன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அசைன் பண்ணாலும் எனக்கு ஸ்ட்ரிங் அவுட்புட் கிடைக்குது. அந்த மாரி மல்டிபிள் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணும்போதும், டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போதும், நாம் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணி குடுக்குது. அந்த டேட்டா டைப்க்கு தகுந்த மாதிரி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணி குடுக்குது. அதனால இத டைனமிக் டைப்பிங்ன்னு சொல்லுவோம். ஸோ 1 மார்க்ல மேபி உங்களுக்கு பைத்தான் வந்து டைனமிக் டைப்பிங் அ அக்சஸ் பாசிபிள் இருக்கா? இல்லையான்ற மாரி உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்ட்லயோ, அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ட செக் பண்றதுலயோ டைனமிக் டைப்பிங் பாசிபிளா இல்லையான்ற மாரி வந்திருக்கு அப்படின்னா, இட் இஸ் கண்டிப்பா பாசிபிள் தான். இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம வேரியபிள் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பைத்தான்ல பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னோம். இல்லையா? அது ஸ்டோரேஜ் கண்டெய்னரா யூஸ் பண்ற அளவுக்கு அது ஒர்த் இல்ல. ஏன்னா அது டைனமிக் டைப்பிங் மாறிக்கிட்டே இருக்கும். அதோட வேல்யூஸ் என்ன வேல்யூ லாஸ்ட்டா நம்ம குடுத்தோமோ, அந்த வேல்யூவ மட்டும் தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது அந்த சேம் ரீசன் தான் இது வந்து டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் வீடியோஸ்ல நான் வேரியபிள்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.